பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து அன்னாள் என்கிற பைபிள் கேரக்டர் பற்றி பார்ப்போம். அன்னாள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவங்க ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்ப்போம். அவங்க எப்படி ஜெபம் பண்ணினார்களாம்? அவங்க தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்களாம். நம்ம 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம தியானித்து பார்த்தோம்னா, அன்னாள் தன் இருதயத்தினால பேசினாள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் உதடுகள் மாத்திரம் அசைந்ததான், சத்தம் கேட்கவில்லையா. நம்மளும் நிறைய நேரங்களில் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படும் போது, மற்றவர்களால் வெட்கப்படுத்தப்படும் போது, அநேக நம்ம காயப்படுத்தும் போது, வார்த்தைகள்னால நம் உள்ளத்தை அவர்கள் காயப்படுத்தும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் ஆகிறோம்? இருதயத்தினால நமக்கு வார்த்தையே வராது. என்ன ஆகும்? நம்ம இருதயத்தினால இவர்கள் இப்படி நம்ம சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் நொறுங்கி போகும். அது மாதிரி சூழ்நிலையில தான் அன்னாள் என்ன பண்ணினாங்க? ஆண்டவர் சமூகத்தில் அவங்க ஜெபித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை அன்னாளை போல ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் இன்னும் உங்கள் இருதயம் கடினப்பட்டு, அவமானப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, நிந்திக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அன்னாளை போல உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றும்போது நிச்சயமாய் நீங்கள் என்ன விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். யார் இதை சொன்னார்? ஏலி அவர்கள் அன்னாளிடம் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ கண்டிப்பாக அது உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி அன்னாளை போல நீங்கள் இனி துக்கமுகமாக இருக்காதீங்க. ஏன்னா அன்னாள் என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கலை. அதுபோல் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.